முக்கிய செய்தி. நாகை மாவட்டத்திலிருந்து முக்கிய செய்தியை தற்போது பார்க்கின்றோம். மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோடியக்கரை அருகே ஃபைபர் படகு மீது விசைப்படகு மீனவர்கள் தாக்குதல் நடத்திய விவகாரம் தொடர்பாக செருதூர் பகுதி மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. களத்திலிருந்து விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கந்த பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். கந்த பழனிவேல், இந்த மீனவர்களுடைய வேலைநிறுத்தம் தொடர்பான உங்களது விவரம் என்ன? வணக்கம் கோபால். நேற்று கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 13 நாட்டிகள் மைல் தொலைவில் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் மீன் பிடித்துவிட்டு தங்களது படகுகளை ஆங்கரில் நங்கூரமிட்டு நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த அக்கரைப்பேட்டையை சேர்ந்த விசைப்படகு ஃபைபர் படகு மீனவர்கள் நங்கூரத்தை அறுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விசைப்படகு மீனவர்கள் ஃபைபர் படகு மீனவர்களை மோதுவது போல் வந்து கடலில் பயமுறுத்தினர். அந்த காட்சி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாகி பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் 3 மீனவர்கள் கடலில் விழுந்து படுகாயமடைந்தனர். இதில் சத்தியமூர்த்தி, செந்தில், வில்பர்ட் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்து நேற்று மதியம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களை மீனவ பஞ்சாயத்தார் மீட்டு சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக நேற்று செருதூரில் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமம் மற்றும் செருதூர் மீனவ கிராமங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று இது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் செருதூர் பகுதி மீனவர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தாக்குதல் நடத்திய மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது. செருதூர் மீனவர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக செருதூர் பகுதியில் உள்ள 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். நடுக்கடலில் ஃபைபர் படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நாகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.